நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் நெட்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ரிப்பர் இரிகேஷன் செட்டப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்க ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா 4mm அட்ஜஸ்டபிள் ட்ரிப்பர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு 70 லிட்டர் அதிகபட்சமாக நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சப்ளைன் வந்து 2 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் மெயின் லைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே 2 அடிக்கு ஒரு ஹோல்ஸ் தான் வந்துட்டு போட்டிருக்கோம். 16mm ப்ளைன் லேட்டரல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டெப்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த டேக் ஆஃபோட லென்த்தை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வால்வ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டீ கனெக்ட் பண்ணி அதில் ஒரு ரைசர் பைப் எடுத்துப்போம். ரைசர் பைப் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும் கிரவுண்ட் லெவலில் இருந்து. அடுத்து அந்த வால்வு தான் இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே வந்து அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு சேடல் யூஸ் பண்ணி ஏர் ரிலீசர் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வந்துட்டு அந்த வால்வுக்கும் அந்த பிவிசி எல்போ இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 8 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வால்வோட அவுட்புட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வால்வோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சப்லைனில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த சப்லைனில் கனெக்ட் பண்ணும்போது எல்லோரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அந்த டீ கனெக்ட் பண்ணும்போது அந்த சப்ளைனை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டீ கூட பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எதனாலனா அந்த 2 டேக் ஆஃப்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். நம்ம வந்துட்டு வாய்க்கால் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாய்க்காலுமே வந்துட்டு அந்த டேக் ஆஃப்லேருந்து கொஞ்சம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த பிவிசியை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைடு இருக்க சப்ளைனில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணிடுங்க. அடுத்து மேஜராக ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு அந்த டேக் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பை வந்துட்டு பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு ஜாயினரோ இல்லை டேப்போ யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அந்த டேக் ஆஃப் வந்துட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ் வந்துட்டு கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு மடங்காமல் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு ஒரு ஈவனாக ப்ரெஷராகவும் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த ஹோஸ் வந்து மடங்கிட்டு நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ வராது, ப்ரெஷரும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சேடல் தான் வந்துட்டு டைட் பண்ணுவோம். அதாவது நம்ம சேடல் வந்துட்டு வாங்கும்போது அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதே போல் 4 போல்டு நட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடில் வரும்போதுட்டு அதெல்லாம் மிஸ் ஆயிரும். அடுத்து இந்த இடத்துல நம்ம 16mm ஹோல்ஸ் தான் வந்து போடுவோம் அந்த ஹேர் ரிலீசருக்கு. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஹேர் ரிலீசருக்கு டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேடல் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில் பீட் எடுத்துடல, நம்ம மிஷின் இருக்கனால நான் மிஷின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல்ஸ் வந்துட்டு போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்டு நட்டையும் ஒன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடும். அதாவது லீக்கேஜ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்து ஹேர் ரிலீசர் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 3/4 சேடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த ஹேர் ரிலீசரும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு ஹேர் ரிலீசர் தான். அதில் நம்ம வந்துட்டு ஒரு லெவலாக வந்துட்டு நூல் சுற்றிட்டு லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஹேர் ரிலீசர் வந்துட்டு டைட் பண்ணி முடிச்சுருவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த ஃப்ளஷ் வால்வு தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இங்கே சென்டரை நம்ம வால்வு வச்சதுனால டபுள் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வால் கனெக்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக நம்ம டேக் ஆஃப்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த ட்ரென்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம். டைம் ஆயிடுச்சுன்ட்டு நெக்ஸ்ட் டே தான் இங்கே ஒர்க் வருவோம். நெக்ஸ்ட் டே இங்கே நாங்கள் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே மழை பெஞ்சு உள்ளெல்லாம் தண்ணி நிற்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் போட்டிருப்பாங்க. அந்த வாய்க்கால் ஃபுல்லுமே தண்ணி நின்றுட்டுருக்கும். இருந்தாலும் நாங்கள் சிரமம் பார்க்காம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ளைன் லேட்டரில் வந்துட்டு இழுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளே தண்ணி நிற்கிதுன்னு. இருந்தாலும் நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம உள்ளே வந்துட்டு ப்ளைன் லேட்டரில் வந்துட்டு போட்டுட்ருப்பாங்க. நான் வந்து அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பிவிசி பைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிப்பேன். அதாவது நம்ம இந்த ட்ரிப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் தான் வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். நான் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தேன். இவங்களும் அதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாகவே ஹோஸ்லாம் வந்துட்டு இழுத்து முடிச்சிருவாங்க. அடுத்து என்னங்க ஓஸ் இழுத்து முடிச்சாச்சு. இப்போ ட்ரிப்பர் தான் வந்துட்டு அடிக்க போகிறோம். நம்ம ட்ரிப்பர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பரை யூஸ் பண்ணுவோம். அந்த பம்பரத்தை வச்சு நம்ம அந்த ப்ளைன் ஓஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடுவோம். பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப்பர் வந்துட்டு அடிச்சுட்டு வருவாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடிப்பேன். அதாவது பம்பரத்தில் ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வேறு ஏதாவது ஊசி மாதிரி வச்சு ஹோல்ஸ் போட்டோன்னா ஹோஸோட பின்னாடி சைடும் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். அதனால் பம்பர் யூஸ் பண்ணோன்னா அந்த ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு பம்பரத்தில் இருக்க ஹோல்ஸ் வந்துட்டு கீழே வராது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்துட்டு 40 சென்டிமீட்டருக்கு ஒரு ட்ரிப்பர் வந்து அடித்து முடிச்சிட்டோம். அந்த தண்ணி சகதியிலே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாச்சு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ரிப்பர் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோஸே ஃபுல்லாக அங்கங்கே ரெட் கலரில் தெரியும். இது அட்ஜஸ்டபிள் ட்ரிப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா 4mm ட்ரிப்பர் தான் பாருங்கள். இந்த ட்ரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட லொக்கேஷனுக்கு கொரியர் பண்ணி தரேன். ஃபைனலாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சகதியிலே ஒர்க்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மோட்டரையும் வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம். இப்போ எல்லா ட்ரிப்பர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ட்ரிப்பரை நம்ம மினி ஸ்ப்ரிங்க்லர்னே சொல்லலாம். அதே போல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.